Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விலக பண்ணுகிறார். பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, பிதாவுடைய அன்பு பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆதாம ஆண்டவர் பரிசுத்தமாய் உருவாக்கி ஏதேன் தோட்டத்துல வைத்தார். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாய் அவங்களுக்குள்ள அதிகமான பாவங்கள் வந்தது. அந்த பாவத்தை மீண்டும் மன்னிக்க வேண்டுமே, அவங்க மேல வைத்திருக்கிற அன்பு நான் மீண்டும் காட்ட வேண்டுமே என்று சொல்லி பிதானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மரித்து அவர் இரத்தத்தால நம்முடைய பாவங்களை கழுவி நம்மேல் வைத்த அந்த அன்பு பெரியதாய் காணப்பட்டுச்சுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், கணவன் மனைவிக்கு விரோதமாய், மனைவி கணவனுக்கு விரோதமாய், பிள்ளைங்கள் இப்படி அநேக விரோதங்களை செய்து பிரிந்திருக்கலாம். ஆனா நம்ம அந்த அன்பை காட்டாமல் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், மகனே மகளே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, யாரு நீங்க மன்னிக்கல, யாரிடத்துல நீங்க அன்பு கொடுக்கல, இப்பவே இயேசு கொடுத்த அந்த அன்பு, பிதா காட்டின அந்த அன்பை நீங்க தேவ பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது உங்களுடைய உறவிடத்துல நீங்க அன்பா இருங்க, அவங்கள மன்னிங்க என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஒருவேளை கணவன் மனைவியை மன்னிக்கலையா, அன்பு கிடைக்கலையா, உடனடியாக இப்பவே அன்பு கொடுங்க, மன்னிங்க. மனைவி கணவனை மன்னித்து அன்பு கொடுங்க. பழவைகளெல்லாம் ஒழிந்து போயிடுச்சுங்க. எல்லா புது சிருஷ்டியா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எவ்வளவு நாளைக்கு நம்ம பகையோடு வாழுவோம், எவ்வளவு நாளைக்கு நம்ம பேசாம வாழுவோம், எவ்வளவு நாளைக்கு நம்ம அன்பு இல்லாம வாழுவோம். எல்லாவற்றையும் விட்டு, குடும்பத்துல அன்பு இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில அன்பு இல்லையா, உறவு கிட்ட அன்பு இல்லையா, சகோதர சகோதரி கிட்ட அன்பு இல்லையா, உடன்பிறப்பு கிட்ட அன்பு இல்லையா, உடனடியாக இவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நீங்க மறந்து மன்னித்து அந்த அன்பை வெளிப்படுத்துங்க. ஒன்றோடு ஒன்றா அன்பா இருங்க, குடும்பமா இருங்க. நம்ம எல்லோருமே இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க பிரியமான தேவச்சனமே. ஒருவேளை கணவன் மனைவி ஒருவேளை பிரிந்து காணப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல முழங்காலிட்டு செபித்து உங்களுடைய கணவனை மன்னிங்க, மனைவியை மன்னிங்க, குடும்பத்தை மன்னிங்க, உறவுகளை மன்னிங்க. உறவோடு அன்பா இருங்க. யாரிடத்தெல்லாம் பிரிந்திருக்கிறீர்களோ எல்லாம் ஒரு மனமா இயேசுவின் நாமத்தினால இயேசு கொடுத்த அந்த அன்புல வாழும் பொழுது கர்த்தர் அதுல பிரியமா இருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுங்க. இன்னும் நீங்க ஆசீர்வாதமாய் கர்த்தர் உயர்த்த வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, தேவன் நம்ம மேல வைத்த அன்பு, கிறிஸ்து நமக்காக மரித்த அந்த அன்பு மிக பெரியது. நீங்களும் மன்னிங்க, மறங்க, ஒரு குடும்பமாய் இணைந்து வாழுங்க. இயேசு உங்களோடு வாழ்வார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்லவேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எப்படிப்பட்ட ஒரு அன்பை எங்களுக்காக நீங்க கொடுத்தீங்க இயேசப்பா. நாங்க எல்லாம் பாவிகளா இருக்கும் பொழுதும் அப்பா, எங்க மேல ஆண்டவரே பிதானவர் அன்பை காட்டி அப்பா, கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அப்பா, கல்வாரி சிலுவையினால் அப்பா, அந்த இரத்தத்தாலே அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த அன்பை வெளிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இதோ ராஜா, யாரெல்லாம் ஆண்டவரே பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது அந்த பகைகள் எல்லாம் மறையற்றும் ஆண்டவரே, மன்னிக்கட்டும், அன்பு உருவாகட்டும் ஆண்டவரே. அப்பா, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறவங்க இயேசப்பா மீண்டும் இணைந்து அன்போடு மன்னித்து வாழ்வதற்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே ராஜா. இப்பொழுதே ராஜா இந்த ஜெபத்தை கேட்டு யாரெல்லாம் மனம் திரும்பி அப்பா நான் குடும்பத்தோடு நான் வாழணும், குடும்பத்தை நான் மன்னிக்கணும், உறவை மன்னிக்கணும், தாய் தகப்பனை மன்னிக்கணும், பிள்ளைகளை நான் மன்னிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் செபிக்கிற ஜெபத்திற்கு என் தேவன் பதில் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறப்பா. இதோ அப்பா, இதை பார்த்து கேட்டு விசுவாசத்தோடு அப்பா அறிக்கை செய்து உடைய சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே ராஜா. பகைகள் எல்லாம் மறையட்டும், அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. கிறிஸ்து எப்படி அன்பாக இருக்கிறாரோ அதே போல உடைய பிள்ளைகளும் அன்பாக காணும்படி நல்ல ஞானத்தை இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளுக்கு அருளை செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றே மறந்து மன்னிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் பிளஸ் பண்றேன் அப்பா. இப்பொழுதே உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டப்பா, மறக்கட்டும், சந்தோஷமாய் ஒரு குடும்பமாய் வாழட்டும், கணவன் மனைவி இணைந்து வாழட்டப்பா. அதற்கு நீங்க உதவி செய்ததற்காக, வார்த்தையினால் பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமே ஆமே. விசுவாசிங்க, மன்னிங்க, மறங்க, அன்பு கொடுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஜீசஸ் வித் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. காட் பிளஸ் யூ.